ஹோ, இதான் உன் ஹாஸ்டலா? இது ஒன்னும் என் ஹாஸ்டல் கிடையாது. என் ஹாஸ்டலுக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் ஏன்டி இங்கே நிப்பாட்ட சொன்ன? நீ பாட்டுக்கு என் ஹாஸ்டலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்ப என்ன வந்து மீட் பண்றது, அப்பப்ப ஹாஸ்டலுக்கு வெளியே வந்து நிக்கிறதுன்னு வந்துட்டே இருந்தனா, அதான் 1 கிலோமீட்டர் முன்னாடி இறங்கிட்டேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. உன் ஹாஸ்டல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்து நிக்கிறதுக்கு. அச்சி, கிளம்பு. டேடே, அப்படியே பெரிய உத்தம மாதிரிலாம் நடிக்காத. உன்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் இங்கேயே நிப்பாட்ட சொன்னேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? அத உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்லடா, ஃப்ராடு. ஏய், எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் கூட எல்லாம் இங்க நின்னு பேசுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் இல்ல. நீ கிளம்பு. எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நான் தான் உன்னை போக கூடாதுன்னு கயிறு கட்டி புடிச்சு வச்சிட்டு இருக்கேனா? கிளம்ப வேண்டியதானே? முறுக்குனா வண்டி போகுது, அதுக்கு எதுக்கு என் முன்னாடி நின்னு சீன் போட்டுட்டு இருக்க? பத்தியா தோ பாத்தியா, ரோட்ல நின்னு எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கேன்னு. இதுக்கு தான் உன்னை பஜாரின்னு கூப்பிடுறது. நீ கூட தான் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் வேலைக்கார அக்கா ஃபர்ஸ்ட் இல்லன்னு சொன்னல, அப்புறம் அந்த அக்கா உள்ள இருந்து வராங்க. அதுதான்டா, அதுக்கு தான் உன்னை பொறுக்கின்னு கூப்பிடுறது. பொறுக்கி இப்ப தெரியுதா? ஏய், நீ போன் பேசிட்டு கிளம்பு, நான் போறேன். கிளம்பு. ஹலோ அம்மா. ஆதி, எங்கப்பா இருக்க? அம்மா, இப்பதான் அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கேம்மா. அப்படியாப்பா, அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டியா? இல்ல, இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதுக்கு மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அந்த ட்ரெஸ் எடுக்கிற வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு வசதியா இருக்கும். அதான் அந்த பொண்ணை ஹாஸ்டல் வரைக்கும் வந்து விட்டுட்டீல, கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துருங்களேன். மா, எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னமா நிச்சயத்துக்கு போய் ட்ரெஸ் எடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நீ பைத்தியமா இல்ல எங்களை பைத்தியமாக்க நினைச்சிட்டு இருக்கியாடா? ஓ வாயால தானடா கீழே வந்து எல்லாரும் முன்னாடி உங்க பொண்ணு நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம்னு சொன்னேன். மறந்துட்டேனே. ஆமா, சரிம்மா, சரி, நாங்களே போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். சப்பப்பா, அப்பப்ப ஞாபகப்படுத்தணும் போலயே. ஏன் மட்டும் வெடிக்குதுடா உன் கல்யாணம் முடியறதுக்குள்ள? இங்க பாரு ஆதி, டியூட்டி முடிச்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஷாப்பிங் போயிட்டு வந்துரு. இந்த முகர கட்டிக்கு ஷாப்பிங் தான் ஒரு கேடு. என்னப்பா? கூட்டு போறேன்னு சொன்னேன். சரிடா, வைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம். இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லணும். மாமா, அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேணாம். யார்கிட்டயும் சொல்லாம நீங்க 2 பேரும் போய் நிச்சயம் பண்ணிக்கிறீங்களா? நிக்க போற கல்யாணத்துக்கு எதுக்குமா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு? என்னது, நிக்க போற கல்யாணமா? இல்ல, நடக்க போற கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம். எதுக்கு நிச்சயத்துக்கு சொல்லணும்னு அப்படி கேட்டேமா. யார்கிட்ட சொல்லணும் வேணான்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ட்ரெஸ்னாலும் ஓகே தான். சரிமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. ஐயோ, இந்த மூஞ்சியை என்னைக்கு நான் பார்த்தேனோ அன்னையில இருந்து தினமும் ஒரு நாள் கூட விடாம பாத்துக்கிட்டு இருக்கேன். இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தொல்லை விட்டுச்சுன்னு பார்த்தா மறுபடியும் சாயந்தரம் இந்த எரும மாடை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் வர போணுமா? 2 நாளுக்குள்ள என் லைஃபே தலைகீழா மாறிடுச்சு. இப்ப அம்மா சொன்னத இவகிட்ட எப்படி சொல்றது? இப்படியே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா என்னோட ஹாஸ்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரடா ஃப்ராடுன்னு அதுக்கும் என்ன திட்டுவா. இப்ப என்ன பண்றது? சரி, அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். நம்ம போய் ஃபர்ஸ்ட் வேலையை பாப்போம். ஐயோ, இந்த போலீஸ் பொறுக்கியை எப்ப நான் மீட் பண்ணனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சு. இந்த 2 நாள்ல என்னென்னமோ நடந்துருச்சு. நிம்மோ, நிம்மதியா? என்ன இங்க உட்கார்ந்திருக்கா? ஹே நிம்மோ, மினி இறக்கி விடு மினி, நான் போய் சேர்ல உட்கார்ந்துக்கிறேன். கீச்சு கொழுத்து நெரிச்சு கொன்றுவேன். ஒழுங்கா உட்காரு. நிம்மதி, எப்படி ஹாஸ்டலுக்கு வந்த? ரூம்க்கு வரவே இல்ல, நேரா வந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்க. 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஸ்ரீ வந்தேன். எப்படி வந்த? வண்டி கூட கீழ இல்ல. ஐயோ, அது ஒரு பெரிய கதை. சரி, அதெல்லாம் விடு. பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்ல எல்லாம் ஓகேவா? இல்ல உன்னை வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்களா? போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் மினி. ஆனா கல்யாணத்தையே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கடி. இன்னும் 2 டேஸ்ல என்கேஜ்மெண்ட். அப்புறம் கல்யாண டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. என்னடி சொல்ற? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? ஐயோ, நீ வேற ஏண்டி மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணமே வேணாம்னு சொல்ற நோக்கத்துல தான் நீங்கிறது கிளம்பி போனேன். ஆனா அங்க போனா எல்லாம் தலைகீழ நடந்துருச்சுடி. மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க. ஏண்டி, ஓ மாப்பிள்ளைய தெரிஞ்சுக்கிட்டா நாங்க ஏண்டி ஆடி போறோம்? அன்னைக்கு நம்ம 4 பேரும் வண்டியில ஒண்ணா போய் ஒருத்தர் கிட்ட மாட்டணும்ல, அவரு தாண்டி மாப்பிள்ளை. என்னடி சொல்ற? நம்ம 4 பேரும் வண்டியில போய் மாட்டன அந்த போலீஸ் அங்கிளையா உனக்கு மாப்பிள்ளையா பாத்திருக்காங்க? அட மூதேவி, அவர் இல்லடி. அப்பா வயசுல இருக்காரு, அவரை போய் அடி எனக்கு மாப்பிள்ளையா பாப்பாங்க? சரி, வேற யாரு சொல்லு. சாவி கூட உள்ள எடுத்துட்டு போய் கொடுத்தாங்கல்ல, அந்த சீனியர் இன்ஸ்பெக்டரை கூட நான் கூட திட்டிட்டு வந்தேனே. ஆமா, அவரு தாண்டி. ஐயோ, அந்த போலீஸ் பொறுக்கிய தாண்டி எனக்கு மாப்பிள்ளையா பாத்திருக்காங்க. சரி, நீ அவர்கிட்ட தனியா பேசி கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டியா?
அதுலதான் இன்னொரு ட்விஸ்ட். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. இத்தனைக்கும் அந்த லூசுங்க என்னைய பார்க்க வரல பொண்ணா, அட்ரஸ் மாறி தான் வந்திருக்குங்க. ஏய் என்னடி என்னென்னமோ சொல்ற? ஐயோ விட்ரி. ஆக மொத்தத்துல அவன் தான் மாப்பிள, போதுமா? ஆனா அவனுக்கும் என்ன சுத்தமா பிடிக்கலடி, எனக்கும் அவனை சுத்தமா பிடிக்கல. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கோம். அடிப்பாவி. ஐயோ யாரு ஃபோன் பண்றது? இவங்க ஃபோன் பண்ணாலே பயமா இருக்குடி. அடுத்து என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சு பயப்பட வேண்டியதா இருக்கு. ஹே, இவ கதைய கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இல்ல. ஹலோ ஹலோ, என்ன தொண்டை கிச்சுக்கிச்சா? போய் விக்ஸ் மாத்திரையை தப்பி தப்பி சாப்பிடுங்க, சரியா போயிடும். அதுக்கு எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? பஜாரி பஜாரின்றத மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறாய். ஹலோ, யாரு நீங்க? போனை பண்ணிட்டு காதுல வச்சுட்டு யாரு நீங்க? கொஞ்ச நேரம் கலாய்ப்போம். ஹலோ மேம். ஹலோ. காது ஜவ்வு கிழிஞ்சிரும் போல, ஏண்டி இந்த கத்து கத்துற? ஹலோ மேம், நாங்க ஏசிசி பேங்க்ல இருந்து கால் பண்றோம். மிஸ் நிம்மதி நீங்க தானே? ஆமா சார், நான் தான் நிம்மதி. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன மேம் நிம்மதின்னு பேரு வச்சுட்டு இப்படி நிம்மதியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளவு பிரச்சனை சார் வாழ்க்கையில, என்ன பண்றது? என்னாச்சு மேம்? உங்களை பொண்ணு பார்க்க வந்த பையன் பாதியிலேயே ஓடி போயிட்டாரா? சார் உங்களுக்கு கருணாக்கா? இல்லையே. ஐயோ, நீங்க சொன்னது மட்டும் பழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும் சார். அடி பாவி, உன்னை ஓட விடுவேனே தவிர நான் ஓடி போக மாட்டேன்டி. பஜாரி இருக்குடி உனக்கு. ஹே மென்டல். மென்டலா? ஏய் யாரா நீ? கொய்யால யார பாத்துறா மென்டல்? என்ன வந்த சொல்லியும் நொறுக்கி போடுவேன், நொறுக்கி. ஓ, உன்னோட இன்னொரு பேரை வச்சு கூப்பிட்டதுனால உனக்கு அடையாளம் தெரியலையோ? உன்னோட ஒரிஜினல் பேரை வச்சு கூப்பிட்டா கண்டிப்பா தெரியும் பாரு. ஏய் பஜாரி. அடிங்க பொறுக்கி நாயே, நீயா? தெரியும்டா. பாத்தியா மறுபடியும் பொறுக்கித்தனம் தான் பண்ற. ஏய், யாரடி இவ்ளோ கேவலமா திட்றா? அதான் மினி எனக்கும் தெரியல. நிம்மதி யாரையுமே இப்படி பேச மாட்டாளே. ஹே, என்னடி பொறுக்கித்தனம் பண்ற? பின்ன போன் எடுத்தோனே நிம்மதி நான் தான் போலீஸ் பொறுக்கி பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே? பேங்க்ல இருந்து பேசுறேன், அங்க இருந்து பேசுறேன், இங்க இருந்து பேசுறேன்னு ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்க. சீ, கேவலமா இல்ல? போலீஸ் பொறுக்கியா? யாரா இருக்கும்? ஹே, உன்னை விடச்சி இல்ல. ஹே நிறுத்துடா டப்பா தலையா. ஓ, இதான் உன்னோட நம்பரா? சேவ் பண்றேன். ஏன் முன்னாடியே என் பேரை, என் நம்பரை பஜாரின்னு சேவ் பண்ணல, அது மாதிரி உன் நம்பரை போலீஸ் பொறுக்கின்னு சேவ் பண்றேன். ஆமா, இப்ப எனக்கு எதுக்கு கால் பண்ண? ஒரு நாள் முழுசா உன் மூஞ்ச பாத்துட்டு நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால தாங்க முடியலன்னு இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா உட்கார்ந்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? ஐயா, எனக்கு ரொம்ப ஆசைதான் உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு. அப்புறம் எதுக்குடா கால் பண்ண? ஃப்ராட். எங்க அம்மா கால் பண்ணாங்க. ஐயடா, நாளைக்கு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல போட்டுருவோமா? அவசரம் கொடுக்க கேளு முழுசா. இன்னும் 2 டேஸ்ல நம்மளோட என்கேஜ்மெண்ட். நம்மளோடன்னு சொல்றதுக்கு கூட பிடிக்கவே இல்ல. அதான் அந்த என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னாங்க. போய் எடு. யார் வேணான்னு சொன்னா? ஐயோ, மென்டல் எல்லாம் என் கூட கோத்து விட்டுட்டு என்னை டார்ச்சர் பண்றாங்க. ஏய் மூதேவி, சொல்றத முழுசா கேளுடி. ஏய், யாரடா மூதேவின்னு சொன்ன? உன்னைய இஞ்சி தின்ன குரங்கு, குடி காட்டு வெள்ள பண்ணி, போடா நாயே, குடி பேய, பிசாசே, காட்டேரி, செருப்பு பியண்டா. ஏய் பல்ல உடைப்பேண்டி. உன் வீட்டுல அன்னபண்டவர், உன் தலையில இடி விழ. வீணா போயிடுவேடா. நீ விளங்காம போயிடுவேடி. உனக்கு எய்ட்ஸ் வரும்டா. எனக்கா? ஹே, தேவையில்லாம ஏதாவது பேசுன ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுருவேன். சொல்ல வந்ததை சொல்றேன், முழுசா கேளு. எங்க அம்மா போன் பண்ணி நம்ம 2 பேரையும் சேர்ந்து போய் நிச்சயதார்த்துக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? உடனே பல்ல காமிச்சிட்டு சேரின்னு இருப்பியே. எனக்கு என்ன பைத்தியமா உன் கூட போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சரின்னு சொல்றதுக்கு? இங்க பாரு, என்னால முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க. என்னால உன் கூட பர்ச்சேசிங் வர முடியாது. என்னாலயும் முடியாது. இங்க பாரு, நீ ஒரு கடையில போய் ட்ரெஸ் எடு, நான் ஒரு கடையில போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். ஆனா வீட்ல சொல்லும்போது நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் தான் எடுத்தோன்னு சொல்லலாம். என்ன? சரி, இதுதான் கரெக்டா இருக்கும். இன்னைக்குதான் வாழ்க்கையிலேயே ரொம்ப உருப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷம். போன வை. செகண்ட்க்கு செகண்ட் பிபி ஏத்திக்கிட்டு இருக்கான். இவளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா வீடு 2ஆ போய் 4ஆ போயிரும். ஹே நிம்மதி, என்னடி இப்படி சண்டை போடுற? யாரை தாண்டி ஃபோன் பண்ணா? என்ன பொண்ணு பார்க்க வந்தால அந்த போலீஸ் பொறுக்கி தான் ஃபோன் பண்ணா. அவர்கிட்டயாடி இப்படி பேசுன? ஹே, அவர் போலீஸ் டி. போலீஸ் ஆனதா பெரிய இவனா அவன்? என்ன எப்படி எல்லாம் கலாய்க்கிறான் தெரியுமா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஜூஸ் புளியற மாதிரி புளியணும்டி. ச்சே, இரிட்டேட்டிங். நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? அதுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இங்க 2 பேரும் ஒண்ணா போக சொன்னாங்களாம். இவன் கூட எல்லாம் போனா நிச்சயத்துக்குலாம் ட்ரெஸ் எடுக்க முடியாது. ஏய், ஒரு நல்ல கடையை சொல்லடி, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் அந்த கடையில எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமாண்ணே.
எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எப்போதும் அம்மாவே எடுத்துருவாங்க. ஷர்ட்னாலும் சரி பேண்ட்னாலும் சரி எல்லாமே அம்மாக்கு தான் தெரியும். நான் இது வரைக்கும் எனக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணதில்ல. ஆன்லைன்ல தான் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு நாளைக்கே Dress வேணும்னே. ஆன்லைன்ல வாங்க முடியாது. ஏதாவது ஒரு பக்கத்துல நல்ல கடையா இருந்தா சொல்லுங்க. Dress வாங்கணும். என்கேஜ்மெண்ட்க்குனா பேசாம போத்தீஸ் போயிடலாமா? சார் போத்தீஸ்க்கு போங்க, அங்க நல்லா இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படியா? சரி ஓகே, போத்தீஸ்க்கே போவோம். அப்படியா? சரி ஓகேண்ணே, போத்தீஸ்க்கே போறேன்.